Good morning students, welcome to your social class. So நம்ம history 5th unit பார்த்துக்கிட்டு இருக்கோம், the classical world. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு கிரேட் சிட்டிஸ் பற்றி பார்த்துருக்கோம், க்ரீஸ் அண்ட் ரோம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு 5.4 தான் வந்து அடுத்த டாப்பிக்காக இருக்கும், அதாவது கிறிஸ்டியானிட்டியோட எமர்ஜென்ஸ் பற்றி, அது ஒரு ரிலிஜனை பற்றி. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக உங்களுக்கு நான் இந்த லெசன் ஃபுல்லாகவே எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எம்பையர் பில்டிங் இன் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது சைனாவில் ஃபால் ஆஃப் சின் டைனாஸ்டி. ஸோ வாங் சிங் பாப்புலர்லி known as சிங் குவாங் டி. ஸோ இது வந்து சைனாவை பற்றின எம்பையர், அதாவது சைனாவில் எம்பையர் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பற்றி. ஸோ இது வந்து டைனஸ்டியோட நேமு, இந்த சிங் குவாங் டி அப்படின்றது அந்த எம்பரரோட நேம். எண்டட் த ஏஜ் ஆஃப் வேரிங் ஸ்டேட்ஸ் இன் சைனா. He crushed all local rulers and established a strong central government. அப்போ இவரோட ரூலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சின்ன சின்ன ரூலர்ஸ் எல்லாமே வந்து டாமினேட் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹவவர் uprising of the peasantry, unlike in other cultures, occurred again and again in China. Such uprisings led to the collapse of Qin dynasty. அதாவது மற்ற சிவிலைசேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சைனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்ச்சர், அந்த உங்களோட அந்த ட்ரெடிஷனல் அப்படின்றதுல திரும்ப அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து அந்த சின் டைனஸ்டி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயினான ரீசனாக இருந்ததாக சொல்கிறாங்க. சின்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹான் டைனஸ்டி. ஸோ ஹான் டைனஸ்டி அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சைனீஸ் டெரிட்டரிஸ். ஸோ ஹான் டைனஸ்டி ஃபவுண்டட் பை லோ பேங்க். ஸோ இதான் வந்து இவர் தான் வந்து அந்த ஹான் டைனஸ்டியோட ஃபவுண்டர். ஸோ ஃப்ளரிஸ்ட் ஃபார் 400 years. த கேபிட்டல் வாஸ் சாங்கான். ஸோ சாங்கான் தான் அதோட அவங்களோட கேபிட்டல். த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் பவர்ஃபுல் ரூலர் வாஸ் ஊச்சி. ஸோ ஊச்சி தான் வந்து அந்த ஹான் டைனஸ்டியோட பவர்ஃபுல் ரூலர். ஹிஸ் ஜெனரல் சக்சீடட் இன் deriving away the Huns in the north, and thus the Han Empire once again threw open in Silk ரோட் ஃபார் ட்ரேடு. ஸோ இவங்களோட பீரியடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் ரோடு அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. சில்க் ரோடு விச் மீன்ஸ் அதாவது சில்க் ப்ராடக்ட்டை வந்து அதாவது ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே செப்பரேட்டாக ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதனால் அதுக்கு பேர் வந்து சில்க் ரோடு. எ லார்ஜ் எக்ஸ்போர்ட் ட்ரேட் மெயின்லி இன் சில்க் ரீச்டு as far as the Roman Empire. ஸோ ரோமன் எம்பையர் வரைக்கும் அவங்களோட சில்க் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த நார்த் artisans and headers of rival barbarians dynasties brought into a new techniques like the method of harnessing horses, use of saddle and stirrup, and techniques of building bridges and mountain roads and seafaring. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருந்தது. தென் சச் இன்னோவேஷன்ஸ் மேட் ஹான் எம்பையர் ப்ராஸ்பரஸ். அட் த பிகினிங் ஆஃப் த கிறிஸ்டியன் ஏரா த ஹான் எம்பையர் ரிவைவ்ட் தட் த ரோம் இன் சைஸ் அண்ட் வெல்த். சென் புத்திசம் கேம் இன் டு சைனா ஃப்ரம் இந்தியா டியூரிங் த ரீஜன் ஆஃப் ஹான் டைனஸ்டி. ஸோ புத்திசம் அப்படின்ற ரிலிஜன் இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போனது எப்போ அப்படின்னா இந்த ஹான் டைனஸ்டி அப்போ தான். பட் த புத்திசம் கேம் டு influence of Indian art to China, and from China they spread the Korea, and from there to Japan. ஸோ சைனாலேருந்து கொரியாவுக்கு வந்து புத்திசம் ரிலிஜன் ஸ்ப்ரெட் ஆச்சு, அங்கேருந்து ஜப்பானுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சம் ஆஃப் த புத்திஸ்ட் ஆர்ட் ஆஃப் த டைம் ஷோ த இம்பேக்ட் ஆஃப் ஹெலனிஸ்டிக் ஸ்டைல்ஸ். ஸோ ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த க்ரீக் அண்ட் ரோம் பார்த்தோம் இல்லையா, ஹெலனிஸ்டிக்னு. ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. So the Han emperors founded in extremely difficult to control a big landowners. So Han emperors பார்த்தீங்க அப்படின்னா அந்த big landowners அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. So after some decades of consolidation, China saw the emergence of several rival kingdoms marked by civil wars in the North China. So people abandoned their homes and farms and fled from there to the Yangtze region and பியாண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு அதாவது அந்த பிக் லேண்ட் ஓனர்ஸு அவங்களால வந்து சமாளிக்க முடியல. ஸோ அதனால் பீப்புளுமே வந்து நிறைய வந்து சஃபர் ஆக ஆரம்பித்தாங்க. அவங்களோட சொந்த வீடுகளை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு, அதாவது யாங்டஸ் ரிவர்னு ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தாண்டி வந்து அவங்களோட வாழ்க்கைக்காக வந்து போக ஆரம்பித்தாங்க. ஸோ த பீரியட் ஆஃப்டர் த ஹான் ரூல்டு விட்னஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இந்த ஹான் எம்பரரோட டைமில் வந்து இந்த ரூலிங் வந்து சரியில்லை அப்படின்றதுனால அது வந்து ஒரு விட்னஸ்டாக அமைஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக், அதாவது ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஸோ ஆஃப்டர் அ ப்ரீஃப் பீரியட் ஆஃப் க்ளோரி இன் த டேஸ் ஆஃப் டேவிட் அண்ட் சாலமோன், த ஜூஸ் பீப்புள் ஹேட் அ கிரேட் ஃபால் and experienced extreme hardship.
while spreading out all over the Roman Empire elsewhere, and they hoped that a Messiah should arrive to restore their pristine glory. ஸோ அதாவது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு அவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது கடவுள் அவரோட மகனையை வந்து மனிதனாக ஹியூமனாக வந்து பிறக்க வச்சு, ஸோ அவர் வந்தாங்க அப்படின்னா அந்த ஹியூமன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்காக வருவாங்க அப்படின்றது தான் அந்த மெசியா அப்படின்றது ஜீசஸ் அங்கே மெயின் பண்ணும். ஸோ இனிஷியலி தே லேய்டு மச் ஹோப்ஸ் ஆன் ஜீசஸ். ஸோ ஜீசஸ் வாஸ் அகெயின்ஸ்ட் த ரிச் அண்ட் த hypocrites and condemned certain observances and செரிமோனியல்ஸ். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஈவன் ஜீசஸோட கடவுளோட அவரோட மகனாக இருந்து வந்தாலுமே வந்து அவருமே நிறையா வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருமே வந்து தடுக்கிறதா தான் பைபிள் எல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அண்ட் திஸ் வாஸ் நாட் டு பி த லைக்கிங் ஆஃப் த ப்ரீஸ்ட் அண்ட் ஹூ டர்ன்ட் அகெயின்ஸ்ட் ஜீசஸ் அண்ட் ஹேண்டட் ஹிம் ஓவர் டு த ரோமன் கவர்னர் Pontius Pilate and looked upon a political rebel by the Roman authorities. Jesus tried and crucified. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அங்கே இருந்த அந்த ஒரு லேண்ட்லார்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பிடிக்கல. அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மூலியமாக தான் வந்து வருமானம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து தப்புன்ற மாதிரி அவர் வந்து தடை சொன்னார் இல்லையா, அதனால் அவர் வந்து ஒரு 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 தப்பு செஞ்ச ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி அந்த மன்னர்கிட்ட கொண்டு போய் அவங்க விட்டுறாங்க. ஸோ அதனால் அந்த மன்னர் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா அவரை வந்து டார்ச்சர் பண்ணி கடைசியில் வந்து சிலுவையில் அறைய சொல்லிடுறாங்க. அதான் குரூசிஃபைடுன்றது சிலுவையில் வந்து அறையப்படுறது தான். சரியா? அண்ட் ஆஃப்டர் த ஜீசஸ் குரூசிஃபிகேஷன் சென்ட் பால் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் த கிறிஸ்டியானிட்டி டாக்டரின். அதாவது அந்த பைபிளில் படி பார்த்திங்க அப்படின்னா அவர் ஜீசஸோட வந்து ஒரு 12 சீடர்கள் வந்து அவரோட இருந்ததாகவும் அவங்க தான் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனை த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி கையில் எடுத்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பால் அப்படின்றவர் தான் அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் பால் சக்சீடட் இன் ஹிஸ் எஃபர்ட் அண்ட் கிறிஸ்டியானிட்டி கிராஜுவலி ஸ்ப்ரெட். ஸோ ரோமன்ஸ் வேர் ப்ரிப்பேர்டு டு டாலரேட் கிறிஸ்டியானிட்டி பட் த ரெஃப்யூசல் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் to pay respect to the emperor's image was viewed as a political treason. So it led to the persecution of Christians. So their prosperity was confiscated and they were thrown to the lions. Yet the Roman Empire did not succeed in suppressing Christianity. One of the Roman emperors, Constantine himself, became a Christian. So Christianity thus became the official religion of a empire. ஸோ பிகினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோம் ரீஜனில் வந்து நிறையா வந்து தடைகள் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு ரிலீஜனாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த ஒரு ரூலர் வந்து கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அவர் ரிலிஜனை கன்வெர்ட் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு அஃபிஷியல் ரிலிஜனாக மாறும். ஸோ இப்போ ப்ரெசென்ட் டேயில் பார்த்திங்க அப்படின்னா ரோம் வந்து ஒரு ஹோலி பிளேஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியாகவே வந்து இப்போ வரைக்கும் அது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைசாண்டியம். ஸோ த பைசாண்டியம் எம்பையர்ஸ் ஹூ ரூல்டு ஃப்ரம் த சிட்டி ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிள் ஃபார் அபவுட் 1000 years. ஸோ இந்த கான்ஸ்டாண்டினோபிள்ன்ற பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை ரூல் பண்ணவங்க தான் இந்த பைசாண்டைன் எம்பையர். ஸோ நியர்லி 1000 years ரூல் பண்ணியிருக்காங்க. கால்டு themselves Romans, but their language was Greek. So the splendor of Constantinople with its luxurious royal palaces, its libraries, its scholars familiar with the writings of Greeks and Romans, and its fascinating St. Sophia Cathedral or the legacies they have left behind. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ் எல்லாமே இவங்களோட பீரியடில் இருந்துச்சு. நிறைய லைப்ரரிஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பைசாண்டியம் எம்பையர் இருந்ததாக சொல்கிறாங்க. So however, in terms of the development of science and technology, there was no progress during this period. The economics of the empire province were in the hands of large local landowners. The small peasants always lived on the edge of the poverty. இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் லேண்ட் ஓனர்ஸ் தான் வந்து பெனிஃபிட்டட் ஆகும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாமே பாவர்ட்டியிலே தான் இருந்தாங்க. ஸோ the fundamental weakness of the Byzantine civilization stood exposed when the participants of Fourth Crusade pillaged and it's ruled it. So the tottering empire finally fell on the Ottoman Turks in the year 1453. ஸோ கடைசியில் இந்த Ottoman Turks கையில் 1453 வந்து போயிடும். பிகாஸ் ஆஃப் த என்ன சொல்கிறது அன்ஸ்ட்ரென்தன்ட் ரூலர்ஸ்னால இந்த எம்பையர் வந்து அவங்களோட கைக்கு மாறிடுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து குரூசைட் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 குரூசைட் சிலுவை போர்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த வார் பற்றி நம்ம உங்களுக்கு லைவ் கிளாஸ் நடத்தும் போது என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவாம்மா?
ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியோட 5th யூனிட் வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ.